இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு தேவ மனிதன் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் விசுவாசிகள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை அதிக பாரத்தோடு அவர் வலியுறுத்தி பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தின் முடிவில் நிறைய பேர் இனிமே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமே இந்த பாவத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. போய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், எந்த காரியமாக இருந்தாலும் தங்களை கண்ணீரோடு முன்னாடி வந்து அர்ப்பணிப்போம். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதே போல ஒரு நாள் அந்த பிரசங்கியார் விட்டுவிட வேண்டிய காரியத்தை குறித்து தேவனுடைய ஆவியான உதவியோட பேசும்போது கடைசியா அந்த ஆல்டர் கால்ல ஒரு சகோதரி வந்து கண்ணீரோட தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் அந்த அர்ப்பணிப்புக்கு அப்புறம் அப்படியே கலைந்து போனதுக்கு அப்புறம் இந்த சகோதரி தேவ சமூகத்துல இன்னும் தன்னை அர்ப்பணிச்சு அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்தான். இந்த போதகர் அதை கவனிச்சுட்டே இருந்து அதை அவ ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளை பார்த்து கேட்டா, இன்னைக்கு நீ விட்டுவிட தீர்மானித்த காரியம் என்னம்மா? ஏன்னா அவ ஒரு நல்ல தேவ பிள்ளை, நல்ல ஒரு விசுவாசி, பரிசுத்தமா வாழ்றவா. அப்ப அவருக்கு ஆச்சரியம், இவ வந்து கண்ணீரோட நின்றுட்டு இருக்காளா, அப்படி இவ எதை விட்டுவிட தீர்மானித்திருக்கிறாள், அதை அறிய வேண்டும். அதனாலதான் அந்த கேள்வி கேட்டான். அப்பதான் அந்த சகோதரி சொன்னாங்களாம், ஐயா இதுவரைக்கும் இயேசுவுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையா, அப்படி இயேசுவுக்காக நான் எதையுமே செய்யாம இருப்பதற்கு காரணம் என்னுடைய அசதிதாயா. அதனால அந்த அசதியை விட்டுவிட இன்னைக்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்றோம், ஆலயத்துக்கு போறோம், ஆராதிக்கிறோம், உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறோம், இரவு ஜெபங்கள்ல கலந்து கொள்ளுகிறோம், நம்மால் இயன்ற ஊழியங்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்யறோம். ஆனா இயேசுவுக்காக நான் டெய்லி ஏதாவது செய்யறேன் அப்படி சொல்ல முடியுமா? 24 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிறார். அந்த நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வேலைக்காக, என் தொழிலுக்காக, என் பிசினஸ்க்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, இன்றைய அவசர சூழ்நிலைக்காக, இப்படிதான் நம்ம அந்த நாள் முழுவதும் ஓடிட்டே இருப்போமே தவிர ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக அப்படின்னு ஏதாவது செய்யறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப குறைவுங்க. ஆக இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மற்ற எல்லாத்தையும் செய்வோம், ஆனா ஆண்டவருக்காக நான் எதையும் செய்யல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடாது. அந்த அசதியை நம்மை விட்டு அகற்றும். தினமும் இயேசுவுக்காக நம்மால் இயன்றதை எதையாவது செய்யறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஒரு சகோதரியை குறித்து இயேசு சாட்சி சொன்னது போல நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் இயேசப்பா சொல்லணும், என் மகன், என் மகா இன்று அவனால இயன்றதை, அவளால இயன்றதை என் நாமத்திற்காக செய்தார் அப்படி சொல்ல, அப்படி ஒரு சாட்சியை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம், செயல்படுவோம், கர்த்தர் மகிமைப்படுவார். தேவனே, உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்திற்காக டெய்லி நாங்க எதையாவது செய்ய எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.